வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுடைய மனதில் மிக தெளிவாக இருக்கும். நீங்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். மற்றவர்களைப் போல கடுமையாக பேச முடியாதவர்கள். யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு பிறந்ததிலிருந்து கிடையவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்று நீங்கள் பல முறை கேள்வி கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களால் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை என்பது போல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நீங்கள் என்னதான் செய்வது, இதற்கு முடிவு எப்போதுதான் கிடைக்கும் என்ற ஒரு மனநிலையில் நீங்க வந்துட்டீங்க. நமக்கு வாழ்க்கையில எப்பொழுதுதான் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்காத நாட்கள் கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் தவறு செய்யாத பல சூழ்நிலைகளில் கூட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்திருக்கும். அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், செல்லக்கூடிய ஊர்களாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நீங்கள் தவறை செய்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு இடத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் நீதான் தவறு செஞ்ச அப்படின்னு உங்கள் மீது சூழ்நிலை காரணமாக உங்கள் மீது சில செயல்களை நிச்சயமாக கூறியிருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்ததாலேயோ சிலர் உங்களை பலவீனமாக நினைத்திருப்பாங்க. உங்களுடைய குணம் அவர்களுக்கு இதுதான் என்று தெரியாது. இதனால் நீங்கள் செய்யாத செயல்களுக்கு நீங்க தான் என்றும், நீங்கள் அமைதியாக நின்றதும் உங்களை பலவீனமாக நினைத்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளில் திட்டுவது போன்ற செயல்களில் நிச்சயமாக ஈடுபட்டிருப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்ததால் உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ளாமல் தவறாக எண்ணியிருக்கலாம். இதுவும் உங்களுடைய மனதில் நிச்சயமாக நடந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சிலருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட புரிதலானது குறைவு காரணமாக நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருப்பது சில சமயங்களில் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கலாம். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய குணத்தினாலும் நீங்கள் நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கொண்டு என்கிற வீண் சண்டைக்கு போகக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் அதனை தவறாக அனைவரும் நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க. வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லாமல் அமைதியாக இருந்ததால் அதற்கு பிறகு அதற்கான பழிகள் கூட உங்கள் மீது நிச்சயமாக விழுந்திருக்கும். அதிலும் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னும் தவிர்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஏன் அப்போது பேசவில்லை என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் சண்டை வேண்டாம் என்ற எண்ணம் தான். அந்த ஒரு எண்ணத்தினால் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இருந்தாலும் அந்த மௌனம் சில சமயங்களில் உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கலாம். அந்த மௌனத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கெடுதல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நண்பர்களிடத்திலும் சில மறக்க முடியாத அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த மறக்க முடியாத அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்றிருக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருந்த சில நண்பர்கள் பின்னர் உங்களை ஏமாற்றிய அனுபவம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அவர்களையே முழுக்க முழுக்க நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் இதற்கப்புறம் உங்களை மதிக்காமல் செல்வது, உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் பகிர்ந்த விஷயங்களை அவர்கள் வேறு இடத்தில் பேசிவிட்ட சம்பவங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களை பின்னர் உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் சில மீனம் ராசிக்காரங்க பிறகு யாரையும் எளிதாக நம்ப முடியாமல் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதனால தான் இந்த ஒரு காலகட்டங்களில் யாரு மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீர்கள், யாரையும் நம்ப மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. வேலை இடத்திலும் சில சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. நீங்கள் நேர்மையாக உழைத்தாலும் சிலர் உங்களை அதிகமாக வேலை வாங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய அமைதியான காரணத்தினால். நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு நபராக இருக்கீங்க. அதனால அவங்களுடைய வேலையும் உங்களிடம் கொடுத்து விடலாம் என்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள் இருக்கும். உங்களுடைய பொறுமையை சிலர் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்க செய்த வேலைக்கு சரியான மதிப்பு கூட உங்களுக்கு கிடைக்காமல் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் ஒரு வேதனையானது இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். வியாபாரம் செய்தவர்களுக்கும் சில சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் நம்பிக்கையுடன் தொடங்கிய ஒரு முயற்சி எதிர்பார்த்தபடி வளராமல் போயிருக்கலாம். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். சில சமயங்களில் பணம் முதலீடு செய்தும் உடனடி பலனானது கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருக்கும்.
இன்னும் சில கூட்டாளர்கள் நம்பிக்கையை உடைத்த அனுபவமும் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த அனுபவத்தின் மூலம் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி சோதனைகள் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இப்படிப்பட்ட சில கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில சமயங்களில் சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள், பெற்றோர்கள், கணவன் அல்லது மனைவி ஆகியோருடன் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட சில நேரங்களில் பெரிய ஒரு பிரச்சனையாக கூட மாறியிருக்கலாம். சிலர் உங்கள் மீது தேவையில்லாத சந்தேகங்களையும் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தவறு செய்யாத விஷயங்களுக்கு கூட விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அந்த ஒரு நேரங்களில் உங்களுடைய மனமானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கா இல்லையா, இப்போது வரைக்கும் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விட்டது என்றால் உங்களால நம்ப முடியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்பட போகிறது. அது எப்படி ஏற்படும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மீனம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனம் கொண்டவர்கள் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அவர்களின் ராசி அதிபதி குரு பகவான். குரு கிரகம் அறிவையும் ஆன்மீகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஆனால் அந்த சில காலங்களில் மற்ற கிரகங்களின் தாக்கம் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாகவே ஏற்பட்டது. அந்த ஒரு சோதனைகள் மனிதனை வலிமையாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் அனைவராலும் குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கிறது. இந்த ஒரு நேரம் எப்போதும் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்காது. இப்போது மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றமானது உருவாகி உங்களுடைய உருவாகுவதற்கான அறிகுறிகள் நிச்சயமாக இருக்கும் என்று பலரும் நம்பப்பட்டு வருகிறார்கள். இதுவரை இருந்த மனவேதனைகள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும் சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் கூட மெதுவாக உங்களுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதனால் குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு திரும்பி வந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அனைவரும் உங்களை நம்புவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று எளிய மனதுடன் பிரார்த்தனை செய்வது உங்களுடைய மனதில் அமைதியை உருவாக்கி கொடுக்கும். அந்த பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஆற்றலை உருவாக்கும் என்று பலரும் கூறுகின்றனர். அந்த ஒரு ஆற்றல் உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினும் அழகானதாக மாறும். வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த ஒரு காலத்தில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம். பழைய பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலனானது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஆரம்பிக்கும். எனவே ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று வரக்கூடும். அந்த ஒரு செய்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறிவிடும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு அந்த ஒரு செய்தியின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பு பற்றிய ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு வியாபார வாய்ப்பாகவும் இருக்கலாம். அது ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு வியாபார வாய்ப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தகவலாக நிச்சயமாக மாறிவிடும். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தோன்றும். அந்த உதவிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். சில நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உதவி செய்யக்கூடியதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மறுத்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த ஒரு நம்பிக்கையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை பல உணர்ச்சிகரமான அனுபவங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் கருணை உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் மாற்றியிருக்கிறது. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி, மரியாதை, நல்ல வாய்ப்புகள் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சோகங்களும் குறைந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கையானது உருவாகும். அந்த ஒரு நம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு மாற்றங்களானது ஏற்படும். அதனால் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து மனமானது உடைய